வணக்கம். ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்ற விமானத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளது. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். சென்னையிலிருந்து நேற்று முன்தினம் புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய் வழியாக ஸ்பெயின் நாட்டின் தலைநகர் மேட்ரிட் சென்றடைந்தார். முதலமைச்சருடன் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, தொழில்துறை செயலாளர் அருண் ராய் மற்றும் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் உள்ளிட்டோரும் சென்றுள்ளனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை இருப்பதற்காக 8 நாட்கள் பயணமாக வெளிநாடு சென்றுள்ளார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஸ்பெயின் விமான நிலையத்தில் ஸ்பெயின் நாட்டுக்கான இந்திய தூதர் கே பட்நாயக் மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துள்ளது. அதாவது முதலமைச்சர் அவர்கள் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அதே விமானத்தில் டென்னிஸ் ஜாம்பவான் ஜோகோவிச் சென்றுள்ளார். மேலும் டென்னிஸ் ஜாம்பவான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்தவுடன் நேராக அவரின் அருகில் வந்து பேச தொடங்கினார். முதலமைச்சருடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வானத்தில் ஆச்சரியம், ஸ்பெயின் செல்லும் விமானத்தில் டென்னிஸ் ஜாம்பவான் ஜோகோவிச்சை சந்தித்ததாக முதலமைச்சர் அவர்கள் பதிவிட்டுள்ளார். மேலும் 8 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வெளிநாடு சென்றுள்ளார். அது மட்டுமில்லாமல் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவே முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றுள்ளார். ஆனால் இங்குள்ள எதிர்க்கட்சிகள் முதலமைச்சர் கொள்ளையடித்த பணத்தை வெளிநாட்டில் முதலீடு செய்யவே இந்த வெளிநாட்டு பயணம் என விமர்சனம் செய்து வருகிறார்கள். இன்னொரு பக்கம் முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை, அவரின் மருத்துவ பரிசோதனைக்காகவே இந்த வெளிநாட்டு பயணம் என விமர்சனம் செய்யப்பட்டு வருகிறது. அனைத்து விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் வகையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் பல்வேறு முதலீட்டாளர்களை சந்தித்துள்ளார். அது சம்பந்தமான புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி உள்ளது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.